சிலர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு யோசிக்க முடியாமல் ஏதாவது ஒரு பிரச்சனைங்கும்போது, அடுத்தவங்க கிட்ட யோசனை கேட்பாங்க. அடுத்தவங்க கிட்ட யோசனை கேட்குறது ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் நல்லதா நடக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா, அது ரொம்பவே விபரீதத்தில் போய் முடிச்சுட்ரும். அந்த மாதிரி தான் 2 நண்பர்கள் இருக்கிறாங்க ஒரு ஊரில். ஒருவருக்கு 2 திருமணம் ஆகி நன்றாக வாழ்ந்துட்டு வராரு. மற்றொரு நபருக்கு சமீபமாக தான் திருமணம் நடந்தது. இளம் தம்பதி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா 6 மாத காலம் நன்றாகவே போச்சு வாழ்க்கை. அதற்கப்புறம் சண்டை சச்சரவு சலசலப்பு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவருக்கு என்னென்னமோ பண்ணி பார்க்குறாரு, ஒன்றும் வெளியே வர முடியல அந்த மனபாரத்தில் இருந்து. அப்போ பார்த்தீங்கன்னா அருகில் இருக்கிற அவருடைய நண்பர்கிட்ட யோசனை கேட்குறாரு. நண்பா, நீ திருமணம் பண்ணி இத்தனை ஆண்டு காலமாயிருச்சு. நான் சமீபமாக தான் திருமணம் பண்ணேன். இருந்தாலும் இந்த 6 மாதமே என்னால் சமாளிக்க முடியல. என்ன செய்கிறது? எப்படி நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிற அப்படின்னு கேட்டுக்கிறாரு. அதற்கு அந்த நண்பர் என்ன சொன்னார்னா, ஒரு திருமணம் பண்ணால் சண்டை சச்சரவு இருக்கத்தான் செய்யும். 2 திருமணம் பண்ணிக்கிட்டேன் நான். அதனால தான் இந்த வீட்டில் சண்டை வந்தால் நான் அந்த வீட்டுக்கு போயிடுவேன், அந்த வீட்டில் சண்டை வந்தால் நான் இந்த வீட்டுக்கு வந்துடுவேன். அதனால் எனக்கு மனசில் துளியும் பாரம் இருக்காது, குறைஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. உடனே பார்த்திங்கன்னா இவருக்கும் அந்த யோசனை சரியாக பட்டுது. அதாவது ஒரு கல்யாணம் பண்ணங்காட்டி தானே நம்ம இவங்ககிட்டயே சண்டை வாங்கிட்டு இருக்கணும். இன்னொரு கல்யாணம் நம்மளும் பண்ணிக்கிட்டா இவங்க சண்டை போடும்போது நம்ம அந்த வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி மிக விரைவிலேயே தேடி பிடிச்சி மற்றொரு பெண்ணை திருமணம் பண்ணி முடிச்சிட்றாரு. திருமணம் பண்ண உடனே அதே மாதிரி அவர் சொன்ன மாதிரியே கதை ஆரம்பிக்குது. முதல்ல அங்கே ஒரு பக்கம் சண்டை வருது. அதாவது எதனால் சண்டை வருதுன்னு நோட் பண்ணேன். அதாவது அந்த திருமணமான பெண் பார்த்திங்கன்னா, நீ உனக்கு ஏற்கனவே திருமணமான விஷயத்தை எங்கிட்ட மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லி சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. உடனே சாரிம்மா மன்னிச்சிக்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் முன்னாள் மனைவிக்கிட்ட இங்கே வந்துடுறாரு இவங்க வீட்டுக்கு. இவங்க வந்தோடனே இந்தம்மா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீ தான் புது பொண்டாட்டி கட்டிக்கிட்டீங்கல்ல, நீ அங்கேயே போயிருந்துக்கப்பா, நீ நம்மக்கிட்டே இனிமேல் வராதுன்னு. கடைசியில் இவங்களும் வெளியே போ அப்படின்றாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. இதனடா வம்பா போச்சு. ஒரு திருமணம் பண்ணியிருந்தால் கூட அப்பப்போ சமாதானம் பண்ணிக்கலாம். இப்போ 2 திருமணம் பண்ணி 2 பேருமே வீட்டை விட்டு அனுப்பிச்சுட்டாங்களே, நம்ம இப்போ எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியலை அப்படின்னு குழப்பத்திலேயே இவங்க இருக்கிற ஊரில் பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் ஒரு ஆலமரம், அதுக்கடியில் ஒரு மணிமண்டபம் இருக்குது. அங்கே போய் உட்காந்து படுத்துட்ருக்கிறாரு. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா அருகில் ஒரு இருமல் சத்தம் வருது. இதனடா அது இந்நேரத்தில் இங்கே இருமல் சத்தம் வருது, இங்கே யாராவது இருக்காங்களா அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது இவருக்கு யோசனை சொன்னார்ல நண்பர், அவர் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடியே அந்த மணிமண்டபத்தில் படுத்து கிடக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் நீ எங்கடா இங்கே படுத்துருக்குற அப்படின்னு நண்பர்கள் சகஜமாக பேசுகிற மாதிரி அவர்கிட்ட கேட்க, அது ஒன்றும் இல்லைடா மாப்பிள்ள, நான் டெய்லியுமே இங்கே தான் படுத்துக்குவேன். அப்புறம் ஏன்டா என்கிட்ட ஏன் வீட்டுக்கு போகலையா? நீ 2 பொண்டாட்டி ஒரு பக்கம் சண்டை போட்டால் நீ இன்னொரு பக்கம் போயிடுவேன் தானே என்கிட்ட சொல்லிட்டு போனேன். ஏன் இப்போ நீ வீட்டுக்கு போகலையான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எப்போயோ அந்த காலம் மலையேறி போச்சு. இப்போ 2 பேருமே வீட்டுக்குள்ளே விடுறதில்ல. நான் டெய்லியும் இரவு இங்கே தான் படுத்துக்கிட்டு இருக்கிறேன். 1 வருட காலமாக தனியாக படுக்க போர் அடிச்சுது. அதனால தான் உன்னுங்கிட்டேயும் அந்த ஐடியாவை சொன்னேன். நான் சொன்ன மாதிரியே நீயும் வந்துட்ட. இனிமேல் நம்ம 2 பேரும் ஜோடியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. இதில் இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டிங்கன்னா, நீங்களாக சுயமாக யோசனை பண்ணியிருந்தீங்கன்னா கூட அது சின்ன விளைவோடு போயிருக்கும். அடுத்தவர் ஒரு ஐடியாஸ் தராங்கன்னு அதன் பின்னாடியே அதை ஃபாலோ பண்ணி போனீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையே கேள்விக்குறியாகிற நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுவிடும். எதுவாக இருந்தாலும் நீங்களே சிந்தித்து செயல்படுங்கள்.